சேம் நான் சொல்லக்கூடியதான், வாக்குஸ்தானத்தை சனி பாக்குறாரு, குருவோடைய அனுகிரகம் இல்லாம இருக்கு. அதனால நீங்க ஒரு நல்ல மினிஸ்டரா இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே தட்டி பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நடக்கும். இடி ரைடு வரும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனம் தேவை. அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அப்படியே உங்களை மாத்தி போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உள்டாவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 10ல கேது இருக்கு. சோ அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் சரியில்லை. இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் நோட் பண்ணிட்டு இருக்காங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப, ஏன்னா இந்த மாசம் நல்லா இல்ல, 3ஆம் இடம் இருக்கு, மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங் ஆவீங்க, நல்ல முறையில இல்லைங்க. அதனால அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.